கருணைக்கிழங்கு இந்திய பாரம்பரிய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று. இதில் என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. கருணைக்கிழங்கானது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. இவை பெண்களுக்கு மாதவிலக்குக்கு முன்பு ஏற்படும் இடுப்பு வலி, கைகால் வலியை போக்கும் மருந்தாக விளங்குகிறது. கொழுப்புச்சத்தை கரைக்கக்கூடியது, இரத்தத்தை சமன்படுத்துகிறது, சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது. 1. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க. கருணைக்கிழங்கில் புரதம், வைட்டமின் ஏ உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன. ஈரலுக்கு பலம் கொடுக்கிறது, இரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறது, மாரடைப்பு, கேன்சர் வராமல் தடுக்கிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. 2. அல்சரை குணப்படுத்த. கருணைக்கிழங்கை பயன்படுத்தி அல்சரை குணப்படுத்தும் மருந்து தயாரிக்கலாம். கருணைக்கிழங்கை சாப்பிட்டால் நெஞ்செரிச்சல், அல்சர் குணமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை தீரும், குடல் புண், வயிற்றுப்புண்களை ஆற்றும். கருணைக்கிழங்கை சாப்பிடுவதால் ஏற்படும் எரிச்சலை போக்குவதற்கு புளி அல்லது மோர் சேர்த்து கொள்ள வேண்டும். கருணைக்கிழங்கு நார்ச்சத்து உடையது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கருணைக்கிழங்கு லேகியம் மூல நோய்க்கு மருந்தாகிறது. 3. மாதவிலக்கு பிரச்சனைக்கான மருந்து. கருணைக்கிழங்கை கொண்டு மாதவிலக்கு பிரச்சனைக்கான மருந்து தயாரிக்கலாம். வேக வைத்து மசித்த கருணைக்கிழங்கு பசை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கவும். இதனுடன் வெல்லம் சேர்த்து கலந்து மாதவிலக்கு முன் சாப்பிட்டு வர கை கால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி போன்றவற்றை வராமல் இருக்கும். கருணைக்கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்து வர பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். பெண்கள் இதை உணவில் எடுத்துக்கொள்வதால் மாதவிலக்குக்கு முன்பு ஏற்படும் பிரச்சனைகளை போக்கும். வலியுடன் கூடிய மாதவிலக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கை தடுக்கிறது. உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் பலம் கொடுக்கும். கருணைக்கிழங்கு மலச்சிக்கலை போக்கும் தன்மையுடையது. நாட்பட்ட காய்ச்சலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக கருணைக்கிழங்கு விளங்குகிறது. ஜீரண மண்டல உறுப்புகள் சரியாக வேலை செய்ய வைக்க கருணைக்கிழங்கு உதவுகிறது. 4. உடல் எடை குறைய. பொதுவாக உருளைக்கிழங்கு போன்ற மண்ணுக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகளில் இருக்கும் அதிக அளவிலான ஸ்டார்ச் மற்றும் கார்போஹைட்ரேட்டினால் உடல் எடை அதிகரிக்கும் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் கருணைக்கிழங்கை பொறுத்தவரையில் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். அதோடு உடலில் கொழுப்புகளை சேரவிடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்கவும் வழிவகை செய்கிறது. 4. மூல நோய்க்கு மருந்து. கருணைக்கிழங்கு அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அஜீரண கோளாறுகளை நீக்கும். ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவும். மூல நோயை குணப்படுத்தவும் உதவுகிறது. பெருங்குடல் மற்றும் உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் வல்லமை கருணைக்கிழங்கிற்கு உண்டு. 5. அதிக அளவிலான காய்ச்சலுக்கு தீர்வு. கருணைக்கிழங்கிற்கு உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக்கும் ஆற்றல் கொண்டது. உடலில் ஏற்படும் அதிகப்படியான வெப்பத்தால் உடல் சூட்டால் ஏற்படும் நோய்களை தீர்க்கும் ஆற்றல் கருணைக்கிழங்கிற்கு உண்டு. குறிப்பாக நாள்பட்ட உடல் சூடு, மூலத்தினால் ஏற்படும் சூடு, எரிச்சல், அதிக அளவிலான காய்ச்சல் போன்றவற்றிற்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். பசியின்மையை போக்கவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் செய்கிறது. கருணைக்கிழங்கில் அரிப்பு ஏற்படுவது ஏன்? கருணைக்கிழங்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதற்கு காரணம் அதை சாப்பிட்டால் நாக்கில் அரிப்பு ஏற்படும் என்பதால் அதை சாப்பிட தவிர்க்கிறோம். கருணைக்கிழங்கில் சிறிது காரத்தன்மை இருக்கிறது தான். ஆனால் புதிதாக கிழங்கு வெட்டியவுடன் சமைக்க தேவையில்லை. கருணைக்கிழங்கு பல மாதங்கள் வரை கெட்டு போகாமல் தான் இருக்கும். அதனால் சிறிது காலம் வைத்துவிட்டு சமைத்தால் நாக்கில் அரிப்பும் நமைச்சலும் ஏற்படாது. அதே போன்று புளிப்பு எப்போதும் காரல் தன்மைகளை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கும். அதனால் சிறிது புளி அல்லது எலுமிச்சை சாறு, தக்காளி ஆகியவற்றில் ஒன்றை சேர்த்து சமைக்கும் பொழுது அதில் உள்ள காரல் தன்மை நீங்கி நாக்கில் நமைச்சலோ அரிப்போ ஏற்படாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.